வணக்கம் குழந்தைகளே, தமிழ் வகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம இன்று என்ன பார்க்க போகிறோன்னா வடமொழி சொற்கள். நீங்கள் உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது பார்த்தோம் இல்லைங்களா? அ ஆ ஓசை மொழியிலேருந்து ஓ ஔ ஓசை மொழிகள் வரையும் நான் உங்களுக்கு நடத்திட்டேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வடமொழி சொற்கள். இது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், ஐ மாதிரி தான் இது எழுதணும், ஆனால் கீழே வளைக்கணும். அதை நான் இதை கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி எழுதுறது இந்த எழுத்தெல்லாம் சொல்லி தரேன். இப்போ கவனிங்க. ஜா ஃபஸ்ட்டு எழுத்து என்னென்னா, இந்த எழுத்து பேர் ஜா. சொல்லுங்கள், ஜா. இந்த ஜா மேலே புள்ளி வச்சா இஜ். இந்த ஜா வரிசையை நான் எப்படி எழுதுறது படிக்கிறதுன்றதை அதுக்கப்புறம் சொல்லித்தரேன். இதை கவனிங்க. ஷாஜகான் தாஜ்மஹாலை கட்டினார். தாஜ்மஹால் உங்களுக்கு தெரியும் இல்லையா? வேர்ல்டு வண்டர்ஃபுல். அது அதிசயத்தில் ஒன்று. இப்போ உலக அதிசயத்தில் தாஜ்மஹால் ஒன்று. அதை கட்டியவர் யாருன்னா ஷாஜகான். இதில் பாருங்கள், இந்த ஷாஜகான் இதில் ஷாஜ இருக்கு இல்லையா? இது வடமொழி எழுத்து. இது ஜ், இஜ் தெரியுதா? தாஜ் மஹால் இந்த மாதிரி ஹா, அதுவும் வடமொழி எழுத்து தான். இந்த எழுத்துக்களை தான் வடமொழி எழுத்துக்கள் சொல்கிறோம். இந்த எழுத்துக்கள் வர சொற்கள் தான் வடமொழி சொற்கள். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? வடமொழி சொற்கள் பார்க்குறோம். ஓகே. தாஜ்மஹால், ஷாஜகான் தாஜ்மஹாலை கட்டினார். ஓகே. அடுத்து பாருங்கள், அது பேர் ஜா, இது பேர் ஷா. ச சால ச அப்படி சொல்லணும். இது சா, இது மேலே இஸ், இப்போல புள்ளி வச்சாக்கா அது பேர் இஸ். விஸ்வநாதன். சமஸ்கிருதம். இப்போ பஸ்ஸுன்னு தமிழில் எழுதுறோன்னு வச்சுங்களேன், ப இஸ் அப்படி போடும்ல, அதுதான் இஸ். ஆனால் அது கரெக்ட் கிடையாது. பஸ் இங்கிலீஷ் வேர்டு. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், புரியுதுங்களா? இதுதான் அந்த ஓசையில் வருது. இஸ் இஸ் எப்படி சொல்லலாம்? அதை இஸ் சொல்லுங்கள். இஸ். விஸ் வி இஸ் வ நாதன். விஸ்வநாதன் சமஸ்கிருதம் படிக்கிறான். புரியுதுங்களா? விஸ்வநாதன் என்ன படிக்கிறான்? சமஸ்கிருதம். அதில் இஸ் வருது பாருங்கள். அதுக்கடுத்து என்ன பாருங்கள், இந்த எழுத்து பேர் ஷா. ஷா ஷானா அது வடமொழி எழுத்து தான். இதில் பாருங்கள் புஷ், இது மேலே புள்ளி வச்சா இஷ். புஷ்பங்களில் அழகானது ரோஜா. புரியுதா? புஷ்பம்னா பூ. பூக்களில் அழகானது எது? ரோஜா பூ சொல்லுவோம்ல, அதுதான். புஷ்பங்களில் அழகானது ரோஜா. ஜா, அது ஃபஸ்ட்டு எழுத்து ஜா பார்த்தாலே இந்த இடத்துல இப்படி கால் வாங்கினா ஜா. ஓகே. அடுத்தது என்ன பாருங்கள், இஷ் வந்துடுச்சு. அடுத்தது இது பேர் ஹா. மகாத்மா. பக்கத்தில் நம்ம காக்கா வரிசை எழுதுறோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த வரிசையும் எழுதணும், நான் சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், மகாத்மா காந்தி அகிம்சையை கடைபிடித்தார். மகாத்மா காந்தி எதை கடைபிடித்தார்? அகிம்சையை கடைபிடித்தார். புரியுதுங்களா? இந்த அடுத்து பாருங்கள், இது ஷி. இக்கு புட்டல் ஷி. அந்த ஷா பார்த்தோம் இல்லையா? அது இக்கும். இப்போ மகாலட்சுமி. இப்போ பஷிகளை ரஷி, ரக்ஷி. இந்த இக்கும் இந்த ஷாவும் சேர்த்து எழுதுறதா இந்த ஷ ஷி. இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதா பக்ஷிகளை ரக்ஷி. ஓகே. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு கஷ்டமாக தான் தெரியும். இது வடமொழி எழுத்துக்கள். நீங்கள் முதல்ல தமிழ் உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? அதை நல்லா கற்றுக்குங்க தரவா. அதுவே போதுமானது தான் யூகேஜியில். இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன்னா, இப்போ ஜா ஃபஸ்ட்டு லெட்டர் என்ன இருக்குது? ஜா. இப்போ இதை நான் எழுதி காமிக்கிறேன் பாருங்களேன். ஜா இருக்குது, அது கூட பக்கத்தில் ஜா. ஜி, பஜ்ஜி சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஜி வந்துடும். அதே மாதிரி ஜி, ஜூ, இப்படி இந்த வரிசையில் வரும். இது ஃபஸ்ட்டு இஜ். இஜ் புரியுதுங்களா? இஜ், ஜ, ஜா, ஜி, ஜூ, ஜே, ஜே. இப்போ ஜெகதீசன் நேம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ ஜே
நேம் எழுத போகிறோம் ஜெகதீசன் சொல்லிட்டு. இங்கே பாருங்கள். அப்போ ஜே க தி ச இன் அப்படி பண்ணும்போது நீங்கள் இப்போ இந்த ஜே வருது பாருங்கள். இதுதான் வந்து இந்த வரிசையில் வர எழுத்துக்கள். புரியுதுங்களா? அது மாதிரி சா சா சி சி சுசு அதே தான். இப்போ வந்து இஸ் சா சா அது இது வந்து இந்த வரிசையில் வருது. அதே மாதிரி பாருங்கள். இது ஷா. இதில் இஷ் ஷ ஷா. புரியுதா? அது ஷாஜகான் பார்த்தோம்ல நேமு, அது ஷா. இதை பாருங்கள். ஃபஸ்ட் எழுத்து தெரியுதுங்களா? இதுதான் ஷாஜகான். அது அடுத்தது ஹா. ஹால மகாத்மா அகிம்சை கொடுத்துட்டாங்க. இப்போ ஏக் ஹ ஹரிணி நேம் எழுதுவீங்க இல்லையா? இது மேக்ஸிமம் இந்த வடமொழி எழுத்துக்கள்லாம் நேமில் தான் வரும். சரிங்களா? இப்போ தேஜஸ்வின் போது ஜா வருது பாருங்கள். அடுத்தது பக்ஷிகளை ரக்ஷி. அது வந்து மகாலக்ஷ்மி அப்படின்னு நம்ம தமிழ் எழுதும்போது இக்கு மகால யக்ஷ்மி அதுக்கு பதிலாக இந்த எழுத்தை கூட எழுதிக்கலாம். புரியுதுங்களா? லக்ஷ்மி என்று எழுதுறதுக்கு பதிலாக இது போட்டுக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு எப்படி கொஷின் பேட்டர்ன் வரும்னா, வடமொழி சொற்கள் கேட்க மாட்டோம். வடமொழி எழுத்துக்கள் ஏதேனும் 3 எழுது, இல்லை ஏதேனும் உனக்கு தெரிந்த வடமொழி எழுத்துக்களை எழுதுக, அப்படி தான் வரும் கொஷின்னு. நீங்கள் ஈஸியாக தான் இருக்கும், எழுதிக்கலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் வீட்டில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு கொடுத்துருக்கேன், மேசிவ் ஃபாலோயிங் கொடுத்துருப்பேன், இந்த வடமொழி எழுத்துக்கள் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை ஒவ்வொன்றையும் 5 டைம்ஸ் எழுதணும். புரியுதுங்களா? எழுதி பார்த்தா தான் ப்ராக்டிஸ் ஆகும். ஓகே சில்ட்ரன், டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுதா? ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன். வில் மீட்